ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நாம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரத்திலிருந்து 38ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். எரேமியா 36ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நான் யோயாக்கீமின் நாட்களிலிருந்து இந்நாள் வரைக்கும் கூறின எல்லாவற்றையும் ஒரு புஸ்தக சுருளிலே எழுதும்படியாக கூறுகிறார். அப்படி எழுதின பிறகு அவர் ஜனங்களுடைய செவிகள் கேட்க அதை வாசிக்கும்படியாக கட்டளையிடுகிறார். இதை கேட்ட எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைக்கிறான். தான் கூற அவனை எழுதும்படியாக சொன்னது மாத்திரமல்லாமல், நான் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது, ஜனங்கள் என்னை அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீ போய் அவர்கள் செவிகள் கேட்க இதை வாசி. ஒருவேளை ஜனங்கள் கேட்டு தங்கள் மனதை திருப்பினார்கள் என்று சொன்னால் தேவன் தம்முடைய கோபாக்கனையிலிருந்து திரும்புவார் என்று பாரூக்கிடம் எரேமியா கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 5ஆம் வருடம் 9ஆம் மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், யூதாவின் பட்டணங்களில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள், உபவாசம் பண்ணுங்கள் என்பதாக. அந்த நேரத்திலே பாருக் கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்திலே நின்று எரேமியா தனக்கு எழுத கூறினதான வார்த்தைகளை ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருந்த மிகாயா என்னும் மனுஷன் ராஜாவின் அரண்மனைக்கு போய் அங்கே அவர்கள் சம்பிரதியினத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பாருக்கை அரண்மனைக்கு அழைக்கிறார்கள். அங்கே வந்து அவர்கள் செவிகள் கேட்க மறுபடியுமாக அந்த புஸ்தக சுருளை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள். நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு மறுபடியுமாக அந்த இடத்திலே அந்த புஸ்தக சுருளிலே எழுதப்பட்டவைகளை வாசிக்கிறான். இதை கேட்ட பொழுது அவர்களுக்கு மிகவும் பயமுண்டாயிற்று. உடனே அவர்கள், இதை நீங்க எப்படியாக எழுதினாய் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவன் எரேமியா கூற நான் எழுதினேன் என்பதாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த பிரபுக்கள், நாங்கள் ராஜாவின் இடத்துல இதை நிச்சயமாக அறிவிக்கப் போகிறோம், நீயும் எரேமியாவுமோ போய் ஒளிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடம் ஒருவருக்கும் தெரியக்கூடாது என்பதாக சொல்லி அந்த புஸ்தக சுருளை வாங்கி சம்பிரதியின் அறையிலே வைத்தது மாத்திரமல்லாமல் ராஜாவின் இடத்திலேயும் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிவிக்கிறார்கள். ராஜா அந்த புஸ்தக சுருளை எடுத்து வரும்படியாக ஆட்களை அனுப்புகிறான். யகூதி என்பவன் அந்த புஸ்தக சுருளை எடுக்கும்படியாக வந்து ராஜா கேட்கவும், ராஜாவின் இடத்துல நின்ற எல்லோரும் கேட்கவும் வாசிக்கிறான். அந்த நாட்களிலே ராஜா குளிர் காய்வதற்காக கணப்பு மூட்டி தன்னுடைய குளிர்காலத்திலே தங்கும் வீட்டிலே இருக்கிறான். 3-4 வார்த்தைகள் வாசிக்கப்பட்டதான நேரத்திலே ராஜா புஸ்தக சுருளை வாங்கி அந்த அக்கினியிலே வெந்து போகும்படியாக அதில் எரிந்து போட்டான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரனும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கு நின்ற ஒரு சிலர் ராஜாவின் இடத்திலே அந்த சுருளை எரிக்க வேண்டாம் என்று கேட்கிறார்கள். ஆனால் ராஜா அதற்கு செவி கொடுக்காமல், நீங்கள் எரேமியாவையும் பாருக் என்கிறவனையும் பிடித்து கொண்டு வருங்கள் என்று கட்டளையிடுகிறான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை ராஜாவினுடைய கையிலே அகப்படாதபடிக்கு மறைத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ராஜா அந்த சுருளையும் எரேமியாவின் வாய் சொல்ல எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டெரித்தான் என்ற வார்த்தை எரேமியா கேட்ட பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு மறுபடியும் உண்டாகிறது. நீ வேறொரு சொல்லை எடுத்து அதிலேயும் முந்தினபடியே எழுது என்பதாக கூறுகிறார். அது மாத்திரமல்ல, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாக வரப்போகிறான், அவன் இந்த தேசத்தை அழித்து அதில் உள்ள மனுஷர் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் அதிலே எழுது என்பதாக தேவன் எரேமியாவுக்கு கட்டளையிடுகிறார். உடனே எரேமியா தேவன் சொன்னபடியே மறுபடியுமாக பாருக்கின் இடத்திலே வேறொரு சுருளிலே எழுதுகிறார்கள். இன்னும் அவைகளுக்கு ஒத்த வேறே வார்த்தைகளும் அதிலே சேர்க்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். 37ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறதான வேளையிலே நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தை சிறைபிடித்ததுக்கு பிறகு அவன் சிதேக்கியா என்கிறதான யோசியாவின் குமாரனை ராஜாவாக நியமிக்கிறான். இந்த சிதேக்கியாவும் கூட எரேமியாவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தேவனுடைய கோபத்தை சேர்க்கும்படியான வழிகளிலே நடந்தான். ஆனாலும் இந்த சிதேக்கியா ஒரு முறை செலேமியாவின் குமாரனாகிய யூகாலையும் மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனையும் எரேமியாவின் இடத்திலே அனுப்பி, நீ தேவனுடைய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கூறுகிறான். அப்பொழுது எரேமியா ஜனத்தின் நடுவிலே போக்கும் வரத்துமாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை மறுபடியுமாக எரேமியாவுக்கு வருகிறது. கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு ஒத்தாசையாக புறப்பட்ட பார்வோனின் சேனை தன் தேசத்திற்கு திரும்ப போயிற்று. கல்தேயர் திரும்ப வந்து இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இதை பிடித்து அக்னியினாலே சுட்டரிக்கப் போகிறார்கள். கல்தையர் நம்மை விட்டு நிச்சயமாய் போவார்கள் என்று சொல்கிற வார்த்தையை கேட்டு நீங்கள் மோசம் போகாதிருங்கள். அவர்கள் போகவில்லை.
உங்களோட யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் சேனை எல்லாம் நீங்கள் முறியடித்தாலும், மீந்தவர்கள் எல்லாரும் காயப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்து எழும்பி இந்த நகரத்தை அக்னியினாலே சுட்டரிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக எரேமியா உரைக்கிறான். இந்த வார்த்தைகளை கூறின பின்பு எரேமியா அங்கிருந்து விலகி பென்யமீன் தேசத்திற்கு போகிறான். அந்த பென்யமீன் தேசத்தின் வாசலிலே காவல் காக்கிறவர்கள், நீ கல்தேயரோடு சேரப்போகிறவன் என்று சொல்லி எரேமியாவை பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எரேமியா அது போய் நான் கல்தேயரை சேரப்போவதில்லை என்று கூறுகிறான். ஆனாலும் அவன் சொல்லை கேளாமல் அவனை பிடித்து பிரபுக்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள். பிரபுக்கள் எரேமியாவை பார்த்த பொழுது கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டிலே காவல் வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிறகு ஒரு நாள் மறுபடியுமாக சிதேக்கியா எரேமியாவை அழைத்து கர்த்தருடைய வார்த்தை ஏதாகிலும் உண்டோ என்று கேட்க, எரேமியாவும் உண்டு, நீங்கள் சிறைப்பட்டு போவது நிச்சயம் என்பதாக கூறுகிறான். மாத்திரமல்லாமல், நான் உங்களுக்கு விரோதமாக என்ன குற்றம் செய்தேன்? நீங்கள் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போவதில்லை என்று உங்களுக்கு பொய் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் எங்கே? இப்பொழுதும் என்னை மறுபடியுமாக காவலுக்கு அனுப்ப வேண்டாம், அப்படி அனுப்பினால் நான் செத்து போவேன் என்று ராஜாவினிடத்திலே முறையிடுகிறான். இதை கேட்ட ராஜா எரேமியாவை காவலுக்கு அனுப்பாமல் காவலாளர்களின் முற்றத்திலே இருக்கும்படியாகவும் அவனுக்கு தினமும் ஒரு அப்பத்தை வாங்கி கொடுக்கும்படியாகவும் கட்டளையிடுகிறான். 38ஆம் அதிகாரத்திலே இந்த தேசத்திலே இருக்கிறவர்கள் யாவரும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாக போகிறார்கள். கல்தேயருடைய தேசத்திற்கு சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிறவர்களோ உயிரோடே காக்கப்படுவார்கள். மாத்திரமல்ல, இந்த தேசம் பாபிலோனருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற நாளிலே இராணுவத்தினாலே நிச்சயமாக சுட்டரிக்கப்படும் என்றும் எரேமியா கூறின வார்த்தைகளை கேட்டதான ராஜாவின் சில மனுஷர் ராஜாவினுடைய பிரபுக்களை பார்த்து, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும், இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் இந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் கைகளை சோர்ந்து போக பண்ணுகிறான், இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டை தேடுகிறான் என்பதாக கூறுகிறார்கள். ராஜா உடனே எரேமியாவை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து காவற் சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போடுகிறார்கள். அவனை ஒரு கயிறு கட்டி அந்த துறவிற்குள்ளாக இறக்கினார்கள். அதிலே தண்ணீர் இல்லை, மாறாக உளையான சேறு மாத்திரமே காணப்பட்டது. அந்த சேற்றிலே எரேமியா அமிழ்ந்து போனான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையிலே இருந்த எத்தியோப்பியாவின் எபேத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்படுகிறான். அப்பொழுது அந்த எபேத்மெலேக் ராஜாவின் இடத்திலே போய், இந்த புருஷன் நமக்கு விரோதமாக ஒரு தவறும் செய்யவில்லையே, அவனை ஏன் துறவிலே போட்டீர்கள்? அவன் அங்கே பட்டினியால் சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்பதாக கூறுகிறான். அப்பொழுது எரேமியா அவனை பார்த்து, நீ இங்கிருந்து 30 மனிதரை கூட்டிக் கொண்டு போய் அவன் சாவதற்கு முன்பாக அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிடுகிறான். உடனே இந்த எபேத்மெலேக் மனுஷரை அழைத்து கொண்டு இந்த துறவினிடத்திலே போய் எரேமியாவை வெளியே கொண்டு வருகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எரேமியா மறுபடியுமாக காவற் சாலையின் முற்றத்திலே உட்கார வைக்கிறார்கள். சிதேக்கியா ராஜா மறுபடியுமாக எரேமியாவை வரவழைத்து, நான் உன்னிடத்திலே ஒன்றை கேட்கிறேன், நீ எனக்கு அதை மறைக்க வேண்டாம் என்பதாக கேட்டுக்கொள்ளும் பொழுது எரேமியா, ராஜாவே, நான் உம்மிடத்திலே எல்லாவற்றையும் கூறினார், நீ நிச்சயமாக என்னை கொல்வீர் அல்லவோ? நான் உமக்கு ஆலோசனை கூறினாலும் என் சொல்லை நீர் கேட்பதில்லையே என்று எரேமியா ராஜாவை பார்த்து கூறுகிறான். உடனே ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணனை வாங்க தேடுகிற இந்த மனுஷன் கையிலே உன்னை ஒப்புக்கொடாமலும் இருப்பேன் என்பதை நமக்கு இந்த ஆத்துமாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று ஆணையிட்டு கொடுக்கிறான். அப்பொழுது எரேமியா ராஜாவை பார்த்து, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்னியால் சுட்டரிக்கப்படுவதில்லை, நீரும் உடைய வீட்டாரும் உயிரோடு இருப்பீர்கள். போக மாட்டோம் என்று சொல்வீரானால் கர்த்தர் இந்த நகரத்தை கல்தேயர் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் இதை அக்னியினாலே சுட்டரிப்பார்கள், நீர் அவர்களுக்கு தப்பிக்க போவதில்லை என்பதாக ஆண்டவர் உரைக்கிறார் என்று மறுபடியுமாக கூறுகிறான். அப்பொழுது சிதேக்கியா, என்னை ஜனங்களுக்கு முன்பாக பரியாசம் பண்ணும்படியாக ஒப்பு கொடுப்பார்களோ என்று மறுபடியுமாக ஒரு கேள்வியை கேட்கிறான். அதற்கு எரேமியா, அவர்கள் உம்மை ஒப்பு கொடுப்பதில்லை, மாறாக நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது அது உமக்கு நன்மையாக இருக்கும், நீரும் பிழைப்பீர். நான் புறப்படுகிறதில்லை என்று சொல்வீரானால் உம்முடைய ஸ்திரீகளை அவர்கள் பிடித்து கொண்டு போவார்கள், மாறாக இந்த நகரமும் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவதற்கு நீரே காரணமாய் இருப்பீர் என்று கூறுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்ட சிதேக்கியா
எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீர் ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம், அப்பொழுது நீர் சாவதில்லை என்பதாக அவனிடத்திலே வாக்கு கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒருவேளை பிரபுக்கள் வந்து நீ ராஜாவினிடத்திலே என்ன பேசினீர் என்று கேட்டார்களானால், நான் ராஜாவினிடத்திலே எனக்காக முறையிட்டேன், நான் சாகாதபடிக்கு மறுபடியுமாக யோனத்தானுடைய வீட்டிற்கு போக வேண்டாம் என்பதாக ராஜாவினிடத்திலே கேட்டுக்கொண்டேன் என்று கூறு என்று அவனுக்கு அறிவுரை சொல்லுகிறான். எரேமியாவும் தன்னிடத்திலே அந்த பிரபுக்கள் கேட்ட பொழுது ராஜா சொன்ன வண்ணமாகவே பதில் கூறுகிறான். அப்புறம் அந்த பிரபுக்கள் அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே எரேமியாவும் கூட எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டும் காவற் சாலையின் முற்றத்திலேயே இருந்தான். எருசலேம் பிடிபட்ட பின்பும் அவன் அங்கேயே இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.